ஏங்க எங்க அம்மா வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. சரி சின்ன பொண்ணு, நீ போறதுன்னா போயிட்டு வா போ. எதுக்கும் எங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. அதானே சொல்லலையேன்னு பார்த்தேன். சரி கோவப்படாத, எங்க அம்மா பொழிப்பிட்டு இருப்பா. நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டுன்னா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டா. சரி சரி. அம்மா வீட்டுக்கு போறாளா? போயிட்டா 2 நாள் வேலையெல்லாம் யார் பாத்துக்கிறது? வாரா நம்ம ஒரு ஆக்டிங்க போட்டுருவோம். எம்மா எப்பா ஐயா ஐயா ஐயோ. வர எம்மா எப்பா ஐயா ஐயா, கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு போதே, ஐயோ வலிக்குதே. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்துச்சு, இப்ப என்ன உட்காரி வச்சிட்டு இருக்கு? எத்தே உங்களுக்கு என்னாச்சு? எழுதுங்க. என்னாச்சு? ஏன் அழுத்திட்டு உட்காந்துருக்கீங்க? மர்மோலே, நீ என்ன பாத்திரம் கழுவ சொன்னல, அதான் என் கை கோணிக்கிட்டு போயிடுச்சு, என் காலே இழுத்துக்கிட்டு போயிடுச்சு, என் கை காலெல்லாம் வலிக்குது. என்ன மர்மோலே, எதை சொல்ல வந்த? நீ சொல்லு. அத்தே அதுக்கு அடுத்து விடுங்க. உங்க கையை காலி சரி பண்றது என்னோட பொறுப்பு. உங்களுக்கு ஊசியும் இல்லாம வலியும் இல்லாம நான் உங்களுக்கு குணப்படுத்துற பாருங்க. என்ன மர்மோலே சொல்லுற? ஆமா மர்மோலே, ஆமா இந்த கை தான். நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த இடது கால் தான் நவுத்த முடியல. ஆமா மர்மோலே, இந்த கால் தான் ஒரு பக்கமா இழுத்துக்கிட்டு போகுது. நம்பிட்டா. எம்மா ஐயோ வலி தாங்க முடியலையே. எப்பா நடிப்பில் நம்மளே மிஞ்சிரும் போல இருக்கே. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்கு மர்மோலே ஆசீர்வாதம்? எங்கன்னா ஊருக்கு போறியா? அம்மா வீட்டுக்கு உங்களை இப்படி போட்டுட்டு நான் எப்படி எங்க அம்மா வீட்டுக்கு போவேன்? உங்களை சரியாக்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். சீக்கிரமா ஆசீர்வாதத்தை போடுங்க. உங்க ஆசீர்வாதத்துல தான் நான் ட்ரீட்மெண்ட்டை டக்குன்னு ஆரம்பிக்க முடியும். என்னால தான் வலது கை நவுத்த முடியலையே, நான் எப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியும்? வலது கைனா வலது கை, உங்க இடது கையில ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படி இடது கையில ஆசீர்வாதம் பண்ண முடியல, உங்க வலது கால் நல்லா தானே இருக்குது, அதுல தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுங்க. இடது கையை நல்லா தூக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. வலது கால் நல்லா தான் இருக்குது, அதுல நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் போடுறேன். கீழே குனி. கிழவிக்கு எவ்வளவு திமிரு! காலால ஆசீர்வாதம் போடுதான், காலால. போடட்டும். ஆசீர்வாதம் தானே, போட்டுறேன். எம்மா என்ன அத்தை இப்படி எட்டி வச்சிட்டீங்க? இல்ல மர்மோலே, காலை லைட்டா தான் எடுத்து வச்சேன், அது போய் மேல டொப்புன்னு இடிச்சிருச்சு. சரி மர்மோலே, அது போட்டோம், நீ போயிட்டு வா போ. சரிங்க அத்தை, சரி. உங்களோட வலது காலையை நான் சரி பண்ணி விட்டுறேன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கையில ஆரம்பிக்கிறீங்களா? சரி மர்மோலே. எங்க வந்துட்டீங்களா? நான் உங்களுக்கு கூப்பிடணும்னு நினைச்சேன். நல்ல வேலை. என்னம்மா என்னாச்சு, ஒரு மாதிரியா உட்காந்து இருக்கிறீங்க? ஐயோ என்கிட்ட என்னத்த சொல்ல? எங்க நான் சொல்றேங்க, உங்க அம்மாவுக்கு கையும் காலும் வரவே இல்லையா, ஒரு மாதிரி இழுத்துட்டு போதான், அதான் அவங்க சோகமா இருக்காங்க. என்னம்மா நீ உட்காந்துட்டு இருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது, நான் போய் ஆட்டோ பிடிக்கலாட்டோ? வேண்டாம் மக்களே வேண்டாம். மர்மாவை ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாளாம். அவ ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுமா. இந்த ஊசி போடாம மருந்து எதுவும் தேய்க்காம சரியாகிற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண போறா. ட்ரீட்மெண்ட் எம்மா அவ என்ன டாக்டருக்கா படிச்சிருக்கா? அவ சொல்றது நீ கேட்டுன்னு இருக்க. மக்களே உனக்கு ஒன்னும் தெரியாது விடு. அவதான் சரி பண்றேன்னு சொல்றாள். என்னால ஊசி மாத்திரை எல்லாம் போட்டுக்கலாம் உட்கார முடியாது. நம்ம இருக்கிற வயசுல எனக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. அவ எதுவும் இல்லாம சரி பண்றேன்னு சொல்றாள். நீ போ, அவ எனக்கு சரி பண்ணிடுவா. அவ என்கிட்ட ஆசீர்வாதம் வேற வாங்கியிருக்கா. சரிம்மா, அப்புறம் உன் விருப்பம் பாத்துக்க. மர்மோல நீ ஆரம்பிமா உன் ட்ரீட்மெண்ட். சரிங்க அத்தை, ஓடி பண்ண மாமா பட்டி இப்ப கொஞ்ச நேரம் நினைச்சுக்கீங்க. இவையே இந்த நேரத்துல அந்த மனுஷனை பத்தி நினைச்சுக்க சொல்றா. ஏங்க பாத்துட்டு உட்காந்துருக்கீங்க, அப்படியே நீங்க இடது கையை பிடிச்சிக்கங்க, நான் வலது கையை பிடிச்சிக்கிறேன். கடவுளையே எப்படியாச்சும் காப்பாத்து, இந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆயிடணும். மர்மவே ட்ரீட்மெண்ட் பண்ண போறா. அப்ப கை கால் பிடிச்சி விடுனா பிடிக்க மாட்டா. இப்ப இதே சாக்குல இவ கையை காலை தான் பிடிச்சி விடுவா நினைக்கிறேன். பிடிக்கிட்டு இந்த இடத்த வலிக்குதா உங்களுக்கு? ஆமா மர்மவே ஆமா. உன் கையை பட்ட உடனே வலி எல்லாம் பஞ்சா போயிடு போல. பண்ணு மர்மவே எனக்கு விட்டுரு, எனக்கு ஒண்ணு இல்ல. சும்மா பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்ல. இப்ப பாருங்க, பஞ்சா பறந்துற போது பாருங்க. மர்மவே விட்டு, மர்மவே ஒண்ணு இல்ல, விட்டு. எங்க நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க, உங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, விட்டுறாதீங்க. அத்த ஒரு பக்கம் தான் இழுத்து இருக்கேன், இருங்க இன்னும் 2-3 பக்கம் இழுக்கணும், அப்பதான் நல்லா வலிய ஃபிளெக்சிபிள் மாதிரி கை காலெல்லாம். இருங்க அத்த, இப்பதான் கையை முடிச்சிருக்கேன், இன்னும் காலை வச்சு 2 கிறங்க அடிச்சாதான் அங்க சரியாகுமே. நீங்க எங்க போனாலும் உங்க காலை சரியாக்காம நான் விட மாட்டேன். அத்தே நில்லுங்க.